नास्ति बुद्धिर् अयुक्तस्य न चायुक्तस्य भावना न च भावयत शान्तिः अशान्तस्य कुत सुखम्. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா பகவான தியானிக்காம இருந்தா நமக்கு என்னென்ன அது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அதாவது இது நடக்கலைன்னா அடுத்தது நடக்காது அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார். அதாவது பகவான் கிட்ட நம்ம மனம் செலுத்தாம ஜீவாத்மாவையே நம்ம டைரக்டா தியானிக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தடைகள், என்ன கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்றதையும் சொல்றாரு. இப்ப ஜீவாத்மாவை பத்தின அறிவு நமக்கு வேணும், அந்த பத்திய ஞானம் நமக்கு வேணும்னா நம்ம பகவானை அறிஞ்சுக்கணும், பகவான் மேல தியானிக்கணும், பகவானோட சிந்தனை இருக்கணும். அப்ப ஜீவாத்மா பற்றிய நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னா நம்ம தியானமே பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய தியானம்ன்றது கை கூடவே கூடாது. அப்ப தியானம் இல்லை அப்படின்னா, அதாவது தியானம் பண்ண முடியலன்னா நமக்கு அந்த மனம் தெளிவு இல்லாம இருக்கும்போது நம்மளால புலன் அடக்கம் பண்ணவே முடியாது. அப்ப அந்த உலகியல் ஆசை இருந்துட்டே இருக்கும். இப்ப உலகியல் ஆசை நீங்களேனா நம்மளால சுகம் அடைய முடியுமா கேக்குறீங்க. சுகம்ன்றது அதாவது இன்பம். என்ன இன்பம் அப்படின்னாக்கா ஜீவாத்மாவை அனுபவிக்கிற இன்பம். இப்ப ஜீவாத்மாவை அனுபவிக்கிற இன்பம்ன்றது இந்த உலகியல் விஷயங்கள்ல அனுபவிக்கிற இன்பத்தை விட பெருசு. இப்ப ஜீவாத்மாவை அனுபவிக்கிற அந்த இன்பத்தை விட இன்னும் பெருசு இருக்கு, அது பகவானை அனுபவிக்க பகவான் அனுபவம். அது இன்னும் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்றதான் இங்க பகவான் சொல்றாரு. அப்ப பகவானை தியானிக்காதவன் அவன் அனுகிரகத்துல உண்டாகிற ஜீவாத்மா என்ற ஞானமே இல்லாம இருக்கான் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு.